வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. என்னடா பேக்கெட்டா நிறைய சாமான் வச்சுட்டு நிக்கிறேனே அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு சமையல் எதுவும் கிடையாது. ஆனா சமையலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒவ்வொரு மாசமே லாஸ்ட் வீக்ல நானு நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த மளிகை சாமான் எல்லாமே லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு வந்துருவேன். அதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடையில அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. பில்லிங் கவுண்டர்ல கியூல நிக்க வேண்டியது இல்ல. நமக்கு அங்க இருக்கிறவங்க ஹெல்ப்பும் பண்ணிடுவாங்க. இந்த ரஷ் இல்லாத எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் ரீசன் எப்பவுமே இந்த லாஸ்ட் வீக்ல வாங்குறது. எல்லாருமே பிளான் பண்றதுதான். யங்ஸ்டர்ஸ் இப்ப புதுசா கல்யாணம் ஆனவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாசத்துல அடிக்கடி கடைக்கு போகாம ஆல்ரெடி வாங்கி வச்சது எக்ஸ்ட்ராவா இருந்து அது வேஸ்ட் ஆகாம நான் எப்படி சின்ன சின்ன டிப்ஸை நான் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிற விஷயத்த நான் ஷேர் பண்ண போறேன். பாத்தீங்கன்னா இந்த கிச்சன் டிராவ்லயே ஒரு நோட் பேட் சின்னதா ஒரு பென்னு நான் வச்சிருப்பேன். ஏதாவது தேவையா இருந்தா இதுல நம்ம லிஸ்ட் எழுதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. எவ்ரி மந்த் நம்ம ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம், நான் பார்க்குற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாசத்துல ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் ஏதாவது வருதா, ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வருதா. ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னா அந்த பண்டிகைக்கு நம்ம சமைக்கக்கூடிய சமையல் என்னவா இருக்கும், அதுக்கு என்ன பொருள் தேவைப்படும், அதை ஃபர்ஸ்ட் எழுதிடுறது. அது மாதிரி வீட்டில் குழந்தைங்க பர்த்டே, நம்மளோட ஆனிவர்சரி, நம்மளோட பர்த்டே, இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா, இன்லாஸோட ஆனிவர்சரி, பர்த்டே இதெல்லாம் வரும்போது நம்ம ஸ்பெஷலா என்ன பண்ண போறோமோ ஒரு சின்ன பிளான் நமக்கு இருக்கும் இல்லையா, அதுக்கு தேவையானதை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அடிக்கடி டக்குன்னு ஐயோ நாளைக்கு அடுத்த வாரம் பர்த்டே வருது, நம்ம இது வாங்கலையே அது வாங்கலையே அப்படின்னு சொல்லி கடைக்கு ஓட வேண்டிய வேலை இருக்காது. இதை பிளான் பண்ணி ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றது ஈஸியா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா வாங்கக்கூடிய மளிகை சாமான் இருக்கும் இல்லையா, எப்படி மாசம் மாசம் நம்ம வாங்குவோம், அது எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு முறை நம்ம கிச்சன் ஷெல்ஃப்ல எல்லா டப்பாவையும் பார்த்துட்டோம் அப்படின்னா, லாஸ்ட் மந்த் வாங்கினது ஏதாவது மிச்சம் இருக்கு அப்படின்னா நம்ம அதை கம்மியா வாங்கிக்கலாம். திரும்பவும் நம்ம வாங்கிட்டோம்னா நிறைய சேர்ந்துரும். அது நம்ம யூஸ் பண்ணாம வண்டு வந்துரும், வேஸ்ட் ஆகும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்னோட கிச்சன்ல நான் செக் பண்ணும்போது பாசி பருப்பு கொஞ்சம் இருக்கு. திரும்பவும் நான் நிறைய வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட் ஆயிடும். அதனால நான் ஒரு 1/2 கிலோ பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது இவ்வளவு ஏன் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன், ஒரு 1/4 கிலோ இருக்கு அப்படின்னா, இப்ப இது மார்கழி மாசம், டெய்லியே நம்ம பொங்கல் பண்ணுவோம், அதனால நமக்கு தேவையா இருக்கும். அந்த கணக்கு பண்ணி நான் இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை போல நான் பிளான் பண்ணிப்பேன். இதோட பாருங்க, பொட்டுக்கல்ல ஃபுல்லாவே 1/2 கிலோ இருக்கு. இது வாங்க வேண்டியது இல்லை, இந்த மாசத்துக்கு இது போதும். அதனால இது நான் இந்த லிஸ்ட்ல போடவே இல்லை. இதை போல செக் பண்ணிட்டு ஒவ்வொரு சாமானுமே வேணும் அப்படின்னா லிஸ்ட்ல எழுதிக்கிறது, கம்மியா வேணா கம்மியா எழுதிக்கிறது, வேண்டாம் அப்படின்னா எழுதாம விடுறது. இதை போலதான் நான் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நம்ம இந்த மாதிரி பேப்பர்ல எழுதிட்டும் போகலாம், இல்லைன்னா மொபைல்ல நோட் பேட்ல அழகா நோட் பண்ணிட்டும் போகலாம். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு மிஸ் ஆகாம நமக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். இல்ல நமக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம வாங்கிடலாம், அங்க பார்த்தாலே வரிசையா எல்லாமே இருக்கே, நம்ம பார்க்கும் போதே நமக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னா நிறைய டைம் பாருங்க ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல நமக்கு ரொம்ப அவசியமானதை விட்டுட்டு வந்துருவோம், வாங்காம வந்துருவோம். சில தேவையே இருக்காது, வாங்கிட்டு வந்துருவோம். அதுக்கு ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்டர் ஆகும் போதே கடையில ஆஃபர் ஆஃபர் அப்படின்னு எழுதி போர்டு போட்டிருப்பாங்க, பிளஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும், பரவாயில்லையே இது 1+1 இது ஆஃபரா, இது நல்லா இருக்கே, இதெல்லாம் சேர்த்து வாங்கினா இது இந்த ஃப்ரீ வருதா, இப்படி நம்ம மைண்ட் போயிட்டு நமக்கு தேவையானதை மறந்துட்டு தேவையில்லாத நிறைய தடவை நம்ம வாங்கிட்டு வந்துருவோம். ஆஃபர் வாங்கக்கூடாதுன்னு சொல்லல, அது நமக்கு யூஸா இருந்ததுன்னா கண்டிப்பா வாங்கலாம், அது பெனிஃபிட்டா கூட இருக்கும். மேக்சிமம் அது 1 கிலோக்கு 1 கிலோ ஃப்ரீ அப்படிதான் நிறைய டைப்ல நமக்கு கிடைக்குது. அப்ப அந்த 2 கிலோ பொருள் நமக்கு யூஸ் ஆகுமா, அதுவும் அந்த எக்ஸ்பைரி டேட் பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் அவ்வளவுதான் இருக்கு. அத்தனை மாசத்துக்குள்ள நம்ம அதை யூஸ் பண்ணிடுவோமா, வேஸ்ட் ஆகாதா அப்படின்னு செக் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிடுவோம்னா தாராளமா வாங்கலாம், அது நமக்கு லாபம் தான். இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா கோதுமை மாவு வாங்கினேன். இது 1+1 ஆஃபர்ல இருக்கு. இதுக்கு டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் ஏப்ரல் வரைக்கும் இருக்கு. இப்போ 3 மாசத்துக்கு மேல இருக்கு இல்லையா, அப்ப அதுக்குள்ள நான் 2 கிலோ மாவு எனக்கு கண்டிப்பா யூஸ் ஆயிடும். இதே 5 கிலோ பேக் 1+1 ஆஃபர் நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிறைய அதுல வேஸ்ட் ஆயிடும். அவ்வளவு நம்ம யூஸ் பண்ண முடியாது. சில சமயம் இந்த கரம் மசாலா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு 1+1 ஆஃபர் இருக்கும். நம்ம வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி அது பழசா இருக்கிறதுனால ரொம்ப ஃபிளேவர்லாம் அதுல இருக்காது, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த 2 பாக்கெட்டும் நம்மளால யூஸ் பண்ண முடியாம வேஸ்ட் ஆகும். அந்த ஆஃபருக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நமக்கு தேவையானது மட்டும் வாங்குறது நல்லா இருக்கும். இதே மாதிரி நம்ம அந்த ஆஃபர்ஸ் வாங்கும்போது
1+1 ஆஃபர்னு வச்சுக்கோங்களேன். ரேண்டமா 2 பேக்கெட் எடுத்து போடுறதோட இந்த எக்ஸ்பைரி டேட் வந்து செக் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு பேக்கெட்லயும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பைரி டேட் இருக்கு. சிலதுல வந்து 1 மாசம் தான் டைம் இருக்கும், சிலதுல வந்து 3 மாசம் கூட இருக்கலாம். ஒவ்வொரு பேக்கெட்லயும் அந்த எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி நம்ம வாங்கிக்கணும். நான் வந்து இந்த மாதிரி சாமான் வாங்க போகும்போது இந்த மாதிரி பேக்கெட்ல வாங்குறத விட இந்த மாதிரி லூஸ்ல இருக்கும் இல்லையா, அது வாங்குறது நான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்றேன். ஏன்னா அதுல வந்து நம்ம கையில எடுத்து பார்த்து குவாலிட்டி செக் பண்ண முடியுது, வண்டு எல்லாம் இல்லாம இருக்கா அப்படின்னு பார்க்க முடியுது. பேக்கெட் அப்படின்னா சில சமயம் என்ன ஆயிடுதுன்னா, வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம கட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது தான் அதுல 1-2 வண்டு தெரியுது, சிலது நல்லா இல்லை அப்படின்னு தோணுது. அதனால மேக்சிமம் இந்த மாதிரி வாங்கிட்டு இதுல பிடிக்காதோ இல்ல சரியில்லை அப்படிங்கறத நான் பேக்கெட்ஸ்ல வாங்குறேன். அதே மாதிரி சீசனல் ஆஃபர்ஸ் போடுவாங்க. கரெக்டா சம்மர் முடிகிற டயத்துல ஐஸ்கிரீம்கான ஆஃபர், கூல்ட்ரிங்க்ஸ்க்கான ஆஃபர்ஸ் இருக்கும். அப்ப பார்த்தா நமக்கு டெம்ட் ஆகும், வாங்கலாமே அப்படின்னு தோணும். ஆனா அதை வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சீசன் மாறி அடுத்தது வந்து மழை காலம் காத்து காலம் வரும்போது அந்த ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆக போறதே கிடையாது. டோட்டலா வந்து நமக்கு மணி வேஸ்ட் ஆயிடுது. நம்ம எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் பில்லிங்கும் முடிச்சுட்டு அந்த கடையில இருந்து வெளில வரதுக்கு முன்னாடி ஒரு முறை அந்த பில் வச்சு நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். நான் எல்லாமே வாங்கிட்டு பே பண்ணிட்டு வெளியில வந்தாச்சு. வந்துட்டு ஏன் எப்பயும் வரதோட இந்த தடவை பில் அதிகமா வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு 800 ரூபா போட்டிருந்தது. இது என்ன இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு, நம்ம தான் ஏதோ தப்பு பண்றோமா அப்படின்னு போய் கேட்டதுக்கு, ஆமா மேடம் பை மிஸ்டேக் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ரீசன் வந்து அவங்க அதுக்கான கோட் நம்பர் தப்பா ஃபீட் பண்ணிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் வந்து அந்த 800 ருபீஸ் அது செலக்ட் பண்ணிடுச்சு. இது என்ன பண்ணலாம் அப்படின்றது, நீங்க 800 ருபீஸ்க்கு நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், இல்ல அந்த மணியா பே பண்ணிட்டா பரவாயில்ல அப்படின்னு நான் கேட்ட போது, ஸோ அவங்களும் அவங்களுக்கு மேல இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் பேசி பண்ணி அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அதே நான் செக் பண்ணாம வீட்டுக்கு வந்திருந்தேன் அப்படின்னா இந்த பணமும் நமக்கு வந்து வேஸ்டா இருக்கும். ரெகுலரா நம்ம அப்படிதான் பண்ணுவோம், நான் அப்படிதான் பண்ணியிருக்கேன். பே பண்ணிட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் இந்த பில் வச்சு செக் பண்ணதே கிடையாது. அதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொரு முறையும் பில் வச்சு அமௌண்ட் செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறது. அந்த அந்த பழக்கத்தை நான் வந்து வச்சுக்கிட்டேன். இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் நான் எப்பயுமே மாசம் மாசம் எல்லா சாமானும் நான் வாங்குறேன். இதெல்லாம் வந்து வண்டு வராம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றேன். நீங்க இந்த மாதிரி மாசம் மாசம் மளிகை சாமான் வாங்கும்போது எப்படி பிளான் பண்றீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத என்னோட நீங்க ஷேர் பண்ணுங்க, நானும் வந்து தெரிஞ்சுப்பேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஒரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.